ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. 97வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். அபிராமி அந்தாதியோட அப்படியே நிறைவு பகுதி நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அபிராமி பட்டர் என்ன சொன்ன, அழைத்த குரல் கேட்டு அன்னை அபிராமி ஓடி வந்து அருள் செய்வா, அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அவர்களை எல்லாம் அடியவர்கள், அவரை தொழுத அடியவர்களை 7 பாரிக்கும் அதிபர்களாக ஆக்குவாள்னு சொன்னவர். அப்படி யாரெல்லாம் அம்பாளை பூஜித்தார், அடியார்கள் சொல்றாளே, அந்த அடியார்கள் யாரு, யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அடியார்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கொடுப்பான்னா எப்படி அவர்களுக்கெல்லாம் இந்த எந்த மாதிரி இதெல்லாம் கிடைச்சிருக்கும் அன்னை கொடுத்துருப்பா அப்படின்னா, இதில் அந்த பாடலில் 12 பேரை சொல்கிறார். அம்பாளை அப்படியே பூஜை பண்ணி அவளை பக்தி பண்ணி அவர்களுக்கு என்னெல்லாம் பாக்கியம் கிடைச்சதுன்ட்டு. ஏன் அதில் சிவபெருமானியே சொல்கிறார். எப்படி நாம் இந்த பாடலில் யார் இந்த 12 பேர், அவர்களுக்கு என்னெல்லாம் இது கிடைச்சது, அவர்கள் எப்படி அப்படின்னு நம்ம அனுபவிக்க இருக்கின்றோம். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தம்கோன், போதிர் பிரமன், புராரி, முராரி, பொதியமுனி, காதில் பொறுபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. இவர்களை மட்டுமில்ல, இன்னும் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் நிறைய பேர், எல்லாரும் போற்றக்கூடியவளாக அபிராமி அன்னை அப்படின்னு சொல்ற. தையலையே அப்படியே பெண் குலத்துக்கே திலகமான அபிராமி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தம்கோன், போதில் பிரமன், புராரி, முராரி, பொதியமுனி, காதில் பொறுபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. ஆதித்தன் ஆதவன் சூரியன், அம்புலி சந்திரன், அங்கி அக்னி, குபேரன் நிதி செல்வத்துக்கெல்லாம் அதிபதி, அமரர் தம்கோன் தேவர்கள் தலைவன் இந்திரன், போதில் பிரமன், போது அப்படின்னா தாமரை, அந்த தாமரையில் வாசம் செய்கின்ற பிரம்மா, புராரி திரிபுரம் எரித்த சிவபெருமான், முராரி முரனை அழித்த விஷ்ணு முராரி, கந்தன் விநாயகன், எல்லாரும் காமன் மன்மதன், இவர்கள் எல்லாம் உபாசித்து அம்பாளை வழிபட்டு பூஜை பண்ணிடுறதுனால நல்ல புண்ணியசாலிகள் இவர்கள் எல்லாம் அப்படிங்கிறார். இன்னும் நிறைய பேர், எத்தனையோ பேர் இருக்கா, எல்லாரையும் சொல்ல முடியல. சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையேன்னு சொல்றார். அந்த 12 பேர்கள் சொல்லிக்க, சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார், சதா சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார். இறைவனை நம்பி கெட்டவர்கள்ங்கிறது இல்லைங்கிற, நம்பாத கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கா. இப்போ நமக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும்னா இடையறாமல் பக்தி பண்ணணுங்கிற. வள்ளலார் என்ன சொன்னார், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, அதனால எல்லாம் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு வள்ளலார் சொன்ன மாதிரி, முதல் கிடைக்கும்னா என்னது, செல்வம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல முதல் எழுத்துக்கள் 3, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவி. அப்பேற்பட்ட பதவி, எந்த பதவி, சாயுஜ்ய பதவியை கொடுக்கக்கூடிய வளவள். ஆத்ம பசி, ஏகாந்தம், ஞான விழிப்பு, அப்போ முக்திங்கிற பதவி கிடைக்கும். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன், பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனநேன கந்தர் அனுபூதியில் அருணகிரியார் சொன்னார். இறைவனுக்காக செய்யக்கூடிய பக்திங்கிறது ஒரு பணி அப்படிங்கிற. ஆடும் பரி அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு முருகன் தக்க இன்னொரு பாடல்ல பிரார்த்தனை பண்றார் அருணகிரியார். அப்பர் பெருமான்
நெஞ்சத்தை என்ன சொல்கிறார், நீ நீடூழி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலை புனல் ஈசர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லேன்னு சொன்னார் தன்னுடைய நெஞ்சுக்கு நீ எப்படி இருக்கணும்னு. அப்போ இடையறாமல் பக்தி செய்பவர்களுக்கு விண்ணுலகத்தில் தேவர் பதவி கிடைக்கிறது. எப்படி அவரவர்களுக்கு என்ன பக்தி சொல்கிறாளோ, நம்ம இதில் சொல்கிற மாதிரி திருவிளையாடல் புராணத்தில் தர்மி சொல்கிற மாதிரி எந்த பாட்டில் மிஸ்டேக் இருக்கோ அதுக்கு தக்கன கூட்டி குறைச்சி ரூபாயை கொஞ்சம் குறைச்சி தரலான்னு சொல்கிற மாதிரி அவரவர்கள் செய்த பக்திக்கு தக்க அம்பாள் நிச்சயமாக ஏதாவது ஒரு செய்வாள். எல்லாத்தையும் பக்தி செலுத்துறது, ஆனால் அந்த பக்தியையும் மனசில் ஒரு உறுதி எடுத்துட்டு ஒரே தெய்வத்தையே வழிபடுவது, அதான் உபாசனை. இந்த அம்பாளையே நினைத்து 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 வழிபட்டு அப்படியே செய்யறவா இவ அபிராமி பற்ற ஸ்ரீவித்யா உபாசகர் அம்பாள் தான். ஏன்னா ஸ்ரீவித்யா உபாசனைங்கிறது எல்லாராலையும் செய்ய முடியுமானா அதற்கு ஒரு இதே சொல்வர் பாஸ்கரராயர். 18 அடி வேங்கையை தடவி கொடுக்க முடியுமோ எவன் ஒருவனால 16 அடி நீளமான விஷசர்ப்பத்தை கழுத்தில் அணிந்து அழகு பார்க்க முடியுமோ அவனால் தான் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ண முடியும்னு சொல்லியிருப்பார். நமக்கு அந்த மாதிரிலாம் முடியாது. அது இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு அச்சம் வரும் இல்லையா, இதெல்லாம் வேண்டாம். எப்படினாலும் ஒரு எளிமையான வழி இல்லாமலே இருக்காது. அந்த எளிமையான வழி என்ன இதுன்னா, அபிராமி பற்ற சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர் தான். பௌர்ணமி திதி அமாவாசைன்னு சொன்னார். அதனால மனக்கண்ணால் பார்த்தபோது அம்பாள் அவருக்காண்டி அப்படியே அமாவாசையில் பௌர்ணமி நிலவையே காமிச்சார். ஆனால் அவர் என்ன சொல்றார், ஆம் அளவும் தொழுவார், தன்னால எந்த அளவுக்கு தொழ முடியுமோ, போன பாடல்ல பார்த்தோம், ஆமளவும் தொழுவார் எழுவாருக்கும் அதிவரை, தன்னால என்ன முடியுமோ அந்த அளவு பக்தி. அப்போ எல்லாரும் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணி தான் அப்படி சொல்றாருங்கிறதுல, ஆனாலும் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சதுங்கிறதுக்காண்டி நமக்கு சொல்ற ஸ்ரீவித்யா மந்திரம் ரொம்ப அழகா ஒவ்வொருத்தருக்கு ஆதி வித்யா ஹாதி வித்யா ஹால் வித்யான்னு ஒவ்வொரு வித்யா மந்திரங்கள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும். இதுல அவர் என்ன சொல்றார், 12 பேர்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர்கள்னு சொல்லி, அதுல யாரு அப்படின்னு பார்த்தா மனு சந்திர குபேரச்ச முத்ராச்ச மன்மதக அகஸ்தி அக்னி சூரியச்ச இந்திர ஸ்கந்த சிவஸ்ததா குரோதப்பட்டாரகோ தேவியா துவாதசாயி உபாசகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதுல யாரெல்லாம் சொல்றாங்கன்னா, சிவபெருமான், முருகன், இந்திரன், சூரியன், சந்திரன், அக்னி, குபேரன், மன்மதன், மனு, அகஸ்தியர், துர்வாசர், லோபாமுத்ரா, இவாள்லாம் அம்பாளை ஒவ்வொரு வித்யா ஸ்ரீவித்யா உபாசனையில இவாளோட ஒவ்வொரு வித்யாவும் மாறுபடும். அந்த உபாசனை பண்ணினா காமன் பண்ணினது ஸ்ரீவித்யா உபாசகன். அதனால அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, மன்மதன் பண்ணினது. அதனால காதி வித்யா ஹாதி வித்யான்ல சொல்லுவா ஒவ்வொருத்தரோட வித்யா. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, சூரியனை சொல்றார் ஆதித்தன், அம்புலி சந்திரன், அக்னி, குபேரன், இந்திரன், பிரம்மன், சிவபெருமான், திருமால், அகஸ்தியர், முருகன், கணபதி, காமன் 12 பேரை இவர் சொல்றார். ஏன்னா அதுல மனு, துர்வாசர், லோபாமுத்ராலாம் சொன்னான். இவர் என்ன சொல்லியிருக்காரு, அது பதிலாக பிரம்மன், திருமால், கணபதினு சொல்றார். ஆனா ஏன் அப்படின்னா இவர்களாலும் பண்ணப்பட்டிருக்கிறது, அந்த 12 பேர் மற்றும் இல்லை, இவர்களும் இருக்கிறார்கள் சொல்றதுக்காண்டி. அப்ப சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையேன்னு சொல்ற. அதனால அந்த 12 மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறார். அதனால மிகுந்த உயர்நிலையில் உள்ள அவர்களே அம்பிகையை அடிபணியும் போது நாமெல்லாம் மனிதனா பிறந்திருக்கோம், நாமெல்லாம் ஏமாத்துறோம் இல்லையா? அதனால தான் அவர் கேட்குறார், இவர்களே பணிந்து உயர் பெற்றிருக்கிறாளா, நீங்கள்லாம் ஏமாத்துற மனிதரா நம்ம பிறந்திருக்கோமே அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த ஸ்ரீவித்யா உபாசனை இவர்கள் எல்லாம் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அண்ட பிண்டங்களில் உள்ளவர்கள் எல்லாருமே அன்னையை உபாசிக்கிறார்கள் அப்படின்னு திரிஜகத் பந்தியா அப்படின்னு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாம அனுபவிச்சிருக்கோம். இவர் முதல்ல என்ன சொல்றாரு, ஆதித்தர்
ஆதித்தன் எது? நவகிரகங்கள்லாம் முதலால கிரகம் அதுதானே ஆதித்தன் அப்படின்னு தான். அதனால பேரே ஆதி அப்படின்னாலே முதல்னு அர்த்தம். முதலாவது கிரகம் ஆதி, ஆதித்தன். அதனால சூரியனுக்கு ஆதிபத்தியம் முதன்மை பெற்றிருக்கிறார். அதனால தான் அவன் ஒருவனே. சூரியன் இல்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடும், ஸ்தம்பிச்சு போயிடும், இருட்டு. இப்போ மழை பெய்யும் போது சூரியன் வரமாட்டானான்னு எல்லாரும் ஏங்கினோம் இல்லையா? அப்போ சூரிய சந்திர அக்னியில முதலாவதாக இருக்கக்கூடியவர் ஆதித்தன். அம்பாளே இதைத்தான் சொன்னார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அப்படின்னு பாடின முதல் பாட்டல்ல அனுபவிச்சோம். உதிக்கின்ற செங்கதிரியே உச்சி திலகமாக அணிந்துள்ளவள்னு. அதனால தான் சகஸ்ரநாமத்தில் நம்ம பார்த்தோம், பானு மண்டல மத்தியஸ்தா உத்யத் பானு சகஸ்ராபா நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். இன்னும் மந்திர மாத்திரிகா புஷ்பமாலா பார்த்தோம். அதில் ஏனாங்கானல பானு மண்டல ஸ்ரீசக்கர மத்தியே ஸ்திதாம்னு காலையில் உதிக்கின்ற சூரியனின் கிரணம் போல தேஜஸை உடையவள் உத்யத் பானு சகஸ்ர கோடி சதுர்சா மீனாட்சி பந்திரத்தினை அனுபவித்தோம். அதனால் அன்னை ஸ்ரீவித்யாவோட உபாசகர் அது ஆதித்தன். அதனால தான் அவர் சூரியன் பூஜித்த தலம் தான் திருமீச்சு. அநாகத சக்கரம், நம்மளுடைய உடல்ல அநாகத சக்கரம் இருக்குல்லையா, அதுதான் பானு மண்டலம். அதில் குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அம்பாள். அதனால தான். அடுத்தது அம்புலி சொல்கிறார். அம்புலி சந்திரனால பூஜிக்கப்பட்டவள் அம்பாள் அபிராமி. அமாவாசை அம்பிகை அம்புலி ஆராதித்த காட்சியை அவர் பார்த்ததுனால தான் அவர் இதே பண்ணினார் இல்லையா. சந்திரமண்டல மத்தியகா நம்ம சலிதா சாஸ்திராமத்தில் அனுபவிச்சிருக்கோம். சந்திரமண்டல மத்தியஸ்தேமகா திரிபுர சுந்தரின்னு அபிராமி ஸ்லோகம் இருக்கு. சந்திரகலாவதம்சே குச்சோனதே குங்குமராக சோனேன்னு சியாமலா தண்டகம். நமது தலையில எங்க இருக்கு? உச்சி சிரசுல உள்ள சகசார கமலத்தில் பூரண கலைகள் உள்ள சந்திர மண்டலம். அந்த சந்திர மண்டலத்தில் வசிப்பவள் அம்பாள் மத்தியில. சந்திரனால உபாசிக்கப்பட்டவள் ஸ்ரீவித்யா ரூபமானவள் அப்படின்னு சந்திர வித்யா அப்படின்னு நம்ம சஹஸ்ரநாமத்தில் அனுபவிச்சிருக்கோம். அடுத்தது அக்னி. அங்கி அப்படிங்கிற அங்கினா அக்னியால் ஆராதிக்கப்படுபவள். ஏன்னா அம்பாள் வன்னி மண்டல வாசினி அப்படின்னு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் அனுபவிச்சிருக்கோம். என்ன புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா அக்னியில 3 வயது குழந்தையாக 3 முலைகளுடன் தோன்றியவள் மீனாட்சி. அதனால திருவிளையாடல் புராணத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். அபிராமி சூரிய சந்திர அக்னி முச்சுடர் வடிவிலே அவள் இருக்காள்னு முதல்ல சொல்லிட்டார். அடுத்தது குபேரன். குபேரன் தான் நம்மளுக்கு. குபேரன் ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவன் ராஜராஜன். அவன் குபேரனுக்கு நிதிபதி ராஜராஜன் பேர். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் ராஜராஜார்ச்சிதா, ராஜராஜனால் அர்ச்சிக்கப்பட்டவள், குபேரனால் பூஜிக்கப்பட்டவள்னு சொல்ற ராஜராஜார்ச்சிதான்னு சொல்றோம். அதனால அவன் என்ன உபாசனை பண்ணினதுனால தான் அம்பாள் அவனை ராஜராஜனாக்கினான். லலிதா நவரத்னத்தில் ஸ்தவரத்னம்னு சிந்தாமணி கிரகத்தை சுற்றி 14வது 15வது பிரகாரங்களில் மணிபத்ரன். ஏன்னா குபேரன் யட்சர்களுடைய தலைவர். யட்சர்களோடு குபேரன் அம்பாளை பூஜிக்கிறான்னு அந்த சிந்தாமணி கிரகத்தை சுற்றின்னு லலிதா ஸ்தவரத்னம்ங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அமரர் தம்கோன் இந்திரன், தேவராஜன் இந்திரன் அம்பிகையை பூஜித்தவன். இப்போவும் கூட திருப்பதி, ஆலவாய் திருப்பதியான இந்த மதுரை அம்பதியில் இந்திரன் விண்ணுலகத்திலேருந்து அங்கே பூஜை பண்ணிட்டு போகிறான்னு திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போவும் பூஜை பண்ணுறான்ட்டு சொல்கிறார். போதில் பிரம்மன் புராரி முராரி, பிரம்மா சிவபெருமான் முராரி 3 பேரையும் சொல்கிறார். தாமரை மலர்வாசி பிரம்மா, முப்புறம் எரித்த பரமசிவன் புராரி, முரங்கிற அசுரனை சம்ஹரித்தவன் முராரி. இந்த மூவருமே நம்ம பார்த்துருக்கோம். பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா ஹரி பிரம்மேந்திர சேவிதா. நம்ம எல்லா விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவிதா அப்படின்லாம் பார்த்துருக்கோம் நம்ம மீனாட்சி பஞ்சரத்னத்தில். அப்போ ஸ்ரீசக்கரம் அந்த நகரத்தோட மத்தியில் சிந்தாமணி கிரகத்தில் இருக்கலாம். இந்த 17வது 18வது பிரகாரங்களில் நடுவில் மகாவிஷ்ணு, 14 15 பிரகாரங்கள் நடுவில் இந்திராதி தேவர்கள் எல்லாம் அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்காளாம். இதனால தான் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நத்திசைமுகர் நாரணர் சிந்தை உள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர்னு சொன்னார். முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே அனுபவிச்சோம். சியாமலா தண்டகத்தில் காளிதாசன் சொல்றார், பிரக்வ தேவேச பூதேச வாணீச கீனாச தைத்தேச யட்சேச வாய்வக்னி கோடீர மாணிக்க சங்கிருஷ்ட பாலாது போத்தாமால
சாரசாருண்ய லக்ஷ்மி கிரகீதாங்கிரி பத்மே சுபத்மே உமே. ஏன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், யமன், வருணன், குபேரன், நிருதி, வாயு, அக்னி இவர்கள் எல்லாம் உன்னை வணங்கும் போது அவர்கள் கிரீடத்தில் உள்ள இந்த மாணிக்க மணிகள் அந்த ஒளியினால அப்படி செவந்து தாமரை போன்றதான உன்னுடைய அப்படிப்பட்ட பாதங்களை உடைய உமையே அப்படின்னு சுபத்மே உமே அவர்கள் பூஜிப்பதனால இன்னும் சிவப்பா இருக்கான். அப்படி பத்மே உமே அப்படின்னு சொல்ற சௌந்தர்யலஹரியில நம்ம அனுபவிச்சிருக்கோம். திரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் அபிசிவே பவேத் பூஜா பூஜா தவச்சரணயோயா விரச்சிதா ததா ஹித்வத் பாதோத்வகனமணி பீடஸ்ய நிகடே ஸ்திதா கேதே சஸ்வத் முகுளித கரோத்தம்ஷ மகுடாக்கான ஆதிசங்கர பகவத்பாதாள் அம்பாளோட சரணங்கள்ல புஷ்பத்தால குங்குமத்தால அர்ச்சித்தா பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரையுமே பூஜித்த பலனை தரும்னு ஆதிசங்கர பகவத்பாதாள் சொல்லியிருக்க. ஏன்னா எல்லாருமே அன்னையோட பாதார விந்தங்கள்ல நமஸ்கரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால நாம பூவை போடும்போது அவர்கள் சிரசிலும் அது விழுகின்றதான். அதனால இவர்களையும் பூஜித்ததாக கருதப்படும்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. அம்பாளை பூஜித்தால் அனைவரையும் பூஜித்ததாக ஆகுமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு கல்யாண ஆத்துக்கு போனால் இங்கே பார்க்க முடியாதவளையெல்லாம் வந்திருப்பா, எல்லாரையும் பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஒரு இடத்துலையே அம்பாளை சேவிக்க வரும்போது அவள் எல்லாம் இது பண்ணும்போது நம்ம பூஜை பண்ணும்போது அவளை எல்லாருக்கும் பூஜை பண்ணிடுற மாதிரி ஆறுது அப்படிங்கிறது. ஏன்னா தேவதைகள்லாம் மகுடங்கள் வரிசைகள் அம்பாளோட திருவடிகளை தாங்கி கொண்டிருக்கின்றன ஆசனமா. அதனால தாமாகவே உதித்த வேதங்கள் யாருக்கு உப்பரிகையோ, எந்த மூவரும் மற்றும் யாவரும் எந்த பாதங்களின் தாசகர்களோ அத்தகைய மகிமையான பாதங்களிலே என் மனம் லயிக்கட்டும்னு மூக பஞ்சசதியில மூகர் சொன்னார். நாம பாதார விந்த சதகத்துல அனுபவிச்சிருக்கோம் அந்த பாடலை. மாணிக்க வாசகர் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் அப்படின்னு சொல்றார். சிவாராத்யா மகா பைரவ பூஜிதா எத்தனை பார்க்குறோம் நாம எல்லாருமே ஏன்னா சிவபெருமான் ஏன் அம்பாளை பூஜிக்கலாமா அப்படின்னா, அம்பாள் உலக பெண்களை போல சிவபெருமானுக்கு வாய்த்த மனைவி இல்லை. அவள் அரசி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அரசியாக இருந்தாலும் சிவபெருமான் ஆண்டியாக இருந்தார். அவர் இதுல வசிக்கக்கூடியவர். அவரையே மணந்து அப்படியே அவர் உடலோடு பாதியா ஐக்கியமாகி வாழ்கின்றார். அவர் விஷத்தை குடிச்சோன்னே இங்க கழுத்தை இது பண்ணி கையை வச்சு நிறுத்தி அவரையே காத்தவள்னு சொல்றார். இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் இருப்பதனால சிவபெருமான் அம்பாளை பூஜிக்கிறார் அப்படின்னு சொல்றார். பொதிய முனி, பொதிகை மலையில் அகஸ்தியர். பொதிய முனி அப்படின்னா ரொம்ப கட்குள்ளமா இருப்பார். அகஸ்தியர் ஞானிகளில் மிக சிறந்த முனிவர். இவர்கள்ல பார்வதியை திருமணம் செய்து கொண்ட போது அந்த மணக்கோலம் பார்க்கறதுக்கு ஏதாவது பொதிய மலை தாழ்ந்தோடனே அங்க போறார். அவர் போனோடனே சமமாறுது சிவபெருமான் அங்க காட்சி கொடுக்கிறார். அப்போ சிவபெருமானே அன்னையை பூஜிக்கும் போது அகஸ்தியர் ஆராதிக்கிறார்னா அது ஆச்சரியமா இல்லை. தாபசாராத்யா அப்படின்னு சஹஸ்ரநாமத்தில் அந்த நாமம் அனுபவிச்சிருக்கோம். காதில் பொறுப்படை கந்தன் கணபதி அப்படின்னு சொல்றார். சிவபெருமானே ஆராதனை பண்ணினா முருகனும் கணபதியும் அம்மாவை பூஜை பண்றதுக்கு கேட்கணுமா? அது தாயை பூஜித்தால் தகப்பனுக்கும் செய்த பூஜை அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அம்மையோட பிள்ளைகள் பார்த்துக்கோம், எல்லாம் ஞான பிள்ளை கணபதி, வெற்றி பிள்ளை முருகன். அப்போ அம்மை அப்பனே அண்டாச்சராச்சரம்னு சுற்றி மாங்கனியை பெற்றுட்டார் கணபதி. அப்படி சூரனை வேலால் அம்பாட்டேந்து வேல் வாங்கி அதை வெற்றி கொண்ட பிள்ளை வெற்றி வேர் பிள்ளை முருகன். அப்போ பிள்ளைகள் அவர்களுக்கு பெருமை கொடுத்தவர் சதாசிவ குடும்பம். அப்போ அவர்கள் இருவருமே அன்னையை பூஜிக்கின்றார்கள்னு சொல்றார். காமன் முதல் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. காமன் அனங்கன் அப்படின்னு சொல்லுவான். அங்கம் இல்லாதவன், ரதிதேவி கண்ணுக்கு மட்டும் முழுவாக தெரியக்கூடியவன். அங்கம் இல்லாதவன் அனங்கன் காமன். ஏன்னா சிவபெருமானால் எரிக்கப்பட்டு தன்னையே இழந்தவன் அவன். இத்தகையவனுடைய தியாகத்தை போற்றுவதற்காக அவனை தன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய கண்களால் அம்பாள் அப்படியே பிறப்பித்தாள், உயிர் கொடுத்தவள். அதனால்தான் காமனை அட்சியாக கொண்டு காமாட்சி அப்படின்னு நம்ம நேம் பார்த்துருக்கோம். மூகபஞ்சசதியில் ஆரிய சதத்தில் கூட அதை அனுபவிச்சிருக்கோம். பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சாரியேன திருஷ்டிபாதேன காஞ்சி சீனி குமாரி காச்சன மோகயதி காம ஜேதாராம் அப்படின்னு ஆரிய சதகத்தில் அந்த பாடல்.
இந்த காம சேவிதா, காம பூஜிதா, இந்த நாமங்கள்லாம் காமன் அம்பாளை பூஜை பண்ணினவர் அப்படின்னு ஸ்ரீவித்யில காமன் முக்கியமான இடம். அவனோடதுனால ஸ்ரீவித்யா. நிறைய பேர் எண்ணற்றவர்கள் எண்ணிலர் போற்றுவர்னு சொல்றார். யாரெல்லாம்? தேவர்ஷிகண சங்காத தூயமானாத்ம வைபவா, தேவர்களாலும் ரிஷிகளாலும் பூஜிக்கப்படுபவள். மனு வித்யா, மனுவினால் பூஜிக்கப்பட்டவள். மகா சதுசஷ்டி கோடி யோகினி கணசேவிதா அப்படின்னா கோடி யோகினி கணங்களால் பூஜிக்கப்படுபவள். சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌத்திகா, அனைத்து ஆகமங்களாலும் பூஜிக்கப்படுபவள். சிஷ்ட பூஜிதா, சிஷ்டர்களால் பூஜிக்கப்படுபவள். த்விஜவிருத்த நிஷேவிதா, பிராமணர்களால் பூஜிக்கப்படுபவள். புதார்ச்சிதா, ஞானிகளால் பூஜிக்கப்படுபவள். கந்தர்வ சேவிதா, கந்தர்வர்களால் சேவிக்கப்படுபவள். சுவாசினி அர்ச்சன பிரதா, சுவாசினி சுமங்கலிகளால் பூஜிக்கப்படுவள். இப்படி எண்ணற்றவர்கள். அதான் சொன்னார், காமன் முதல் எண்ணிலர் போற்றுவர் தையலையேன்னு சொன்னார். எத்தனை பேர் போற்றி இருக்காங்கிறத சொல்றார். அதனால எல்லாருமே அம்பாளை பூஜித்து அழியா நிலை பெற்றிருக்கிறார்கள். அதை போல நாமும் என்ன பண்ணணுங்கிறார் இவர். வாழும் போதே அம்பாளை பூஜித்து உயர்நிலை பெற வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. இந்த பாடல் மூலமாக அபிராமிப்பட்டர் ரொம்ப உறுதிப்பட சொல்றாரு. எத்தனையோ பேர் இருக்கா, நீ இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் சொல்லலை. உங்களால் என்ன முடியுமோ, அதான் பத்திரம் பலம் தோயம் புஷ்பம்னு சொன்னார். என்ன முடியுமோ பக்தியோட அதை நம்ம அம்பாளுக்கு படைச்சிட்டு பகவானுக்கு அதை பிரசாதமாக ஏற்றிட்டு அதை அவளையே நம்ம நினைச்சிருந்தோம்னா எந்த அளவு கூட அவள் நிறைய நம்மளை கொடுப்பா. எதுவுமே செய்யக்கூடியவள் அவள் அதனால நம்மளால முடிந்த அளவு வாழும்போதே அம்பாளை பூஜித்து உயர்நிலை பெறணும்னு அபிராமிப்பட்டர் நம்மளுக்கு எடுத்து சொல்றார். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.